வணக்கம் வணக்கம். காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்ச கையோட பெட் எல்லாம் மடிச்சு வச்சு ரூமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். முடிச்ச கையோட ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போனேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்க்கணுமா, அதுக்கப்புறம் ஷாம்புவும், அதுக்கப்புறம் கண்டிஷனரா. சரி, குளிச்சு முடிச்ச கையோட நம்மள கீழே கூப்பிட்டாங்க. என்னன்னு பார்த்தா 10 கிலோ அரிசின்னு சொல்லிட்டு 40 கிலோ அரிசியை தூக்கி விட்டாங்க. சரி, அடுத்த கட்ட வேலையா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு நானே சமைச்சு சாப்பிட்டேன்னு கேட்காதீங்க. வீட்டுல 7 மணி சாப்பாடுனா நான் எந்திரிக்கிறதே 10 மணிக்கு தான். அப்படியே முடிச்ச கையோட சாப்பாடே மஜாவா சாப்பிட்டுட்டு எடுத்து வைக்க வேண்டிய தட்டை அங்கேயே வச்சுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லேப்ல கொஞ்சம் வேலை இருந்தனால அதையும் பார்த்துட்டு இந்த புக்கை என்ன நம்பி ஒரு உயிரினம் தந்துச்சு. அந்த உயிரினத்துக்கு தெரியல நான் படிப்பேனா படிக்க மாட்டேங்கன்னு. படிக்கிறேன்னு பேர்ல ஆக்ஷனை போட்டுட்டு 1:30 மணி ஆனதுனால, அதாவது 1:15 ஆனதுனால மதிய சாப்பாட்டுக்கு நானே ரெடி பண்ணேன். வீட்டில் ஒரு டிஃபன் பாக்ஸில் பார்த்தா கருவாடு நமக்கும் பழைய காலத்துல இந்த பந்தங்கிறதுனால ஒரு வாயை போட்டுட்டு மதிய மீல மனநிறைவா சாப்பிட்டு மல்லாக்கா பெட்லேயே படுத்துற நண்பர்களே. திடீர்னு பார்த்தா சர்ன்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா மழை. இன்னைக்கு போச்சுறான்னு சொல்லி ஜிம்முக்கும் போக முடியாது. எங்க குடும்பத்துல இருக்க தேவாவையும் ஜீவாவையும் பார்க்க போயிருந்தோம். இவனை கேமராக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னா துப்புறான். OLXல விக்கலான்னு திட்டம் போட்டேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணாவோட டெரஸுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க மஜாவான வியூ நண்பர்களே. கடலு, கோயில், பாறை எல்லாம் தெரிஞ்சு அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். இந்த அம்மா அமைதியா இருந்தாங்க. அமைதியா இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அள வச்சுட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு நைட் மீலுக்கு டைரக்டா தாவிட்டேன். தூங்க போலான்னு பார்த்தா சர்ன்னு மழை. மதியமும் மழை, நைட்டும் மழைனா என்னடா ஆகுறதுன்னு சொல்லிட்டு நாளை இன்னையும் முடிச்சுட்டு கடையை சாத்துற நண்பர்களே.